सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम्. நமஸ்காரம் 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 நேயர்களே. இந்த நிகழ்ச்சியானது என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து சம்பந்தமானது, நியூமராலஜி சம்பந்தமானது. ஒவ்வொரு நாளும் என்னன்னு கேட்டா ஒரு புதிய புதிய கருத்துக்கள் நம்ம இதுல பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட வயசானவனே மகனுக்கு கல்யாணம் பண்ணோம், மகளுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கு உண்டு. ஆனா அந்த திருமண விஷயத்துல நம்ம ஜாதகமே பார்க்க தேவையில்ல, சும்மா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எந்த நேரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருதியை திதி இதில் பிறந்திருந்தால் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. என்ன திதியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே திருதியை திதியில பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி, துவாதிசி திதி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரியோதசி. இன்னொரு முறை சொல்றேன். திருதியை திதி, துவாதிசி திதி, பஞ்சமி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, திரியோதசி திதி. இவங்களை பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்காம திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் பிறந்திருந்தால் அதுக்கும் ஜாதகம் பார்க்க தேவையில்ல ஒரு பாயிண்ட் வருது. ஆனா ஆணாக இருந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் கண்டிப்பா ஜாதகம் பார்த்தாகணும். அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம், அவிட்டம், ரோகிணி இதுல பிறந்திருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் இருக்கு. தேவை ஏற்பட்டால் நீங்க செக் பண்ணி பாருங்க, கிளீனா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்வரம் அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். For appointments, Tamil Nadu 73737